அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் மஹதி. நான் மஹதியாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று ஆங்காங்கே முளைத்துக் கொண்டிருக்கும் பொய் மஹதிகளின் தோன்றலுக்கு இதோ ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு முற்றுப்புள்ளி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஹ்தி என்னுடைய வீட்டார் அஹ்லுல் பைத்திலிருந்து தோன்றுவார். அகலமான நெற்றி, கூரிய மூக்கை உடையவராக இருப்பார். அவர் உலகத்தை நீதியால் நிரப்புவார். முன்னர் அது அநீதியால் நிரப்பப்பட்டிருந்தது. அவர் 7 வருடங்கள் ஆட்சி செய்வார். இந்த ஹதீஸ் உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வம்சம், உருவம், சமயநிலை, ஆட்சி காலம் போன்ற அடையாளங்களை தெளிவாக குறிப்பிடுகிறது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஹ்திக்கு மக்கா கபாவில் ருக்குன் மற்றும் மகாம் இப்ராஹிம் இடையே பயாத்து கொடுக்கப்படும். மஹ்தி தனக்கே நீர்தான் மஹ்தி என்று அறிவித்துக் கொள்ள மாட்டார். மக்கள்தான் அவரை அடையாளம் கண்டு வலியுறுத்தி பயாத்து செய்வார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவரை ஒரே இரவில் சீராக்குவான். அதாவது மஹ்தி தன்னைத்தானே பிரகடனப்படுத்தாமல் அல்லாஹ் அவரை சீராக்கி மக்கள் இதயங்களில் அவரை பற்றிய உண்மையை ஏற்படுத்துவான். ஆதாரபூர்வமான இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் மொத்தத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் தான் மஹ்தி என்று சொல்வோர் பொய்யர்கள். உண்மையான மஹ்தி தன்னை மஹ்தி என அறிவிக்க மாட்டார். மக்கள் அவரை மக்கா கபாவில் அடையாளம் கண்டு பயாத்து செய்வார்கள். அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தில் தோன்றுவார். அகல நெற்றி, கூரிய மூக்கை கொண்டவர். அவர் உலகத்தை நீதியால் நிரப்புவார். தன்னை மஹதி என்று சொல்லும் பொய்யர்களிடமிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.